நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். மெயின்லி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதை விட இதையும் நாங்கள் பார்க்கணும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணின்னு வந்தோம். இந்த ராமானுஜர் ஸ்டாச்சு இங்கே இருக்குது, 108 திவ்ய தேசமும் இருக்குன்ட்டுன்னு. பட் இங்கே வந்து பார்க்கறச்சேவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. இட் வாஸ் லுக்கிங் லைக் அ ரியல் ஒன். ராமானுஜரை நம்ம பீரியட், அவரோட பீரியடில் நம்மளாம் இல்லை. பட் அவரை பார்க்கறது இங்கே வந்து நேர்லேயே என்னமோ தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது பார்க்கறது. அவரை நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தான் அவரை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம், ஸ்ரீபெரும்புதூரில் தரிசனம் பண்ணியிருப்போம். பட் ரியல் அவரோட திருமேனி வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்குது இன்னமும். ஸோ லாஸ்ட் வீக் நான் ஸ்ரீரங்கமும் விசிட் பண்ணோம். நாங்கள் அங்கேயும் சேவிச்சோம். இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. இது இப்போ வித்தின் அனதர் ஒரு 4 டேஸில் நாங்கள் வந்து இங்கே வந்து ஹைதராபாத்ல வந்து அவரோட இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை அண்ட் 108 திவ்ய தேசமும் பார்க்கறதுன்றது ரியலாவே ஹேட்ஸ் ஆஃப். கண்ணு அப்படியே பேசுறது, கண்ணும் வாயும் அவருக்கு அவ்வளோ ஒரு சிரிப்போட ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கு அவருக்கு. இவ்வளோ நாள் இருந்து இந்த இதெல்லாத்தையும் பணிகளெல்லாம், கோவில் பணிகள் எல்லாமும் வந்து நல்லபடியாக சீர்திருத்தம் பண்ணி இந்த உற்சவங்கள்லாம் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும் அப்படின்ட்டுன்னு ஸ்ரீரங்கத்தில் வரையறுத்து கொடுத்து ரொம்ப இன்னி வரைக்கும் அவங்க இல்லாமல் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மகானோட இதுக்கு முன்னாடி வந்து இருந்து அவரை பார்க்குற பாக்கியம் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.